ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரேஷன் அரிசிலேயே இட்லிக்கு தோசைக்கு ஊற வச்சு எப்படி தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். மசால் தோசை. அதுக்கு நான் 2 விதமான சட்னி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸால் நான் புழுங்கலரிசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் புழுங்கலரிசி சேர்த்துருக்குறேன். நான் ரேஷன் அரிசி தான் சேர்க்க போகிறேன். பச்சை அரிசி 2 கிளாஸ். இப்போ இதே கிளாஸில் 3/4 கிளாஸ் உளுந்து சேர்த்துருக்குறேன். 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நான் ஒரு 10 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன். ரேஷன் அரிசியில் நம்மளுக்கு கல்வ அழுக்கு வந்துட்டே இருக்கும். பாருங்க, இப்படி தண்ணி வச்சு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்மளோட அரிசி நல்லா 8 ஹவர் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். நான் உளுந்து அரிசி எல்லாமே சேர்த்து தான் ஊற வச்சிருக்கிறேன். நான் தனித்தனியாக ஊற வைக்க மாட்டேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம சாதமும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா அவுள் கூட சேர்க்கலாம். நான் சாதம் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்மளுக்கு மாவு அரைஞ்சிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் நைட் நம்ம வெளியே வைக்கலாம். காலையில் பார்க்கலாம், நம்மளுக்கு நல்லா மாவு புளிச்சிருக்கும். நான் பெரிய பாத்திரத்தில் மாற்றி வச்சேன். பாருங்கள், நம்மளுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை நல்லா நம்ம அடித்து இப்போ தேவை எவ்வளவோ அவ்வளோ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வேற ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். துவரம் பருப்பு 1 கப்பு சேர்த்துருக்குறேன். இது இட்லி பவுடர். நம்ம மசாலா தோசைக்கெல்லாம் ரெட்டு சட்னி மாதிரி போடுவாங்கல்ல, அது. கடலைப்பருப்பு 1 கப்பு சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, லேசாக. இப்போ கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். தூள் பெருங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை நல்லா கழுவி காய வச்சது சேர்க்குறேன். தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது நம்ம காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லி ஒரு 4 இதை சேர்த்துருக்குறேன். ஒரே ஒரு சின்ன பீஸ் புளி. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வைக்கலாம். இது ஆறின உடனே நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம மசாலா தோசைக்கெல்லாம் மேலே தூவாங்கல்ல, அந்த பவுடர் இது. இட்லி பவுடர். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மாவு அடிச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இப்போ தோசை தவா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தோசை ஊற்றிக்கலாம். நெய்யை உருக்கி வச்சிருக்கிற நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பவுடரை மேலே அப்படி தூவிட்டு வரலாம். ரோட்டு ஓரத்தில் இருக்கிற ஒரு வண்டியில் நம்ம ரெகுலராக வாங்குவோம். அந்த கடையில் சொன்னாங்க இது எப்படி செய்யறதுன்னு, இந்த பவுடரு. அதான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம பல்லியாக சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ மசாலா தோசை இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கினா நம்மளுக்கு அருமையான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம எந்த சட்னி வேணுமோ அந்த சட்னி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி அருமையாக காத்தால பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு வெங்காயம் சட்னி, தேங்காய் சட்னி செய்திருக்கிறேன். 2 கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.